ஹலோ ஹாய் வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் தெளிவாக இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோன்னா, நாம் நம்மளுடைய யூடியூப்பை யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் எப்படின்னா நம்மளுடைய ஃபோனில் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் அந்த வீடியோவோ அந்த சாங்ஸோ கேட்டுக்கிட்டே நீங்கள் மற்ற வேலையை செய்ய முடியும். அது எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் யூடியூப் இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் அந்த டெக்னிக்கை நாம் யூஸ் பண்ண போகிறது நம்மளுடைய குரோமில் தான் பண்ண போகிறோம். அந்த சமயத்தில் யூடியூப் இருந்துச்சு அப்படின்னா, யூடியூப் வந்து அந்த பர்மிஷன் நமக்கு கொடுக்காது. அது எப்படி நான் டெலீட் பண்ணுறது? டெலீட்னா தற்சமயத்துக்கு அதை வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து ரியல்மி மொபைல். நான் ரியல்மி மொபைல் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா மொபைலையும் ஒர்க் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூடியூப் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் மறைக்கணுங்க. செட்டிங்ஸில் போய்டுங்க. டிசேபிள்டு ஆப் நான் டைப் பண்ணியே காமிக்கிறேன். தேடாதீங்க, அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக நமக்கு உடனே கிடைக்காது. நீங்கள் டிசேபிள்டு ஆப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அது எங்கே இருந்தாலும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். டிசேபிள்டு ஆப்ஸ். டிசேபிள்டு ஆப்ஸ் அப்படின்னா என்னென்னா, எனக்கு இப்போதைக்கு வேணாங்க, தேவையில்லை எனக்கு அப்படின்னு நம்ம மறைச்சி வைக்கிறது தான். பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது இல்லை. டிசேபிள்டு ஆப்ஸில் நான் ஒரு சில ஆப்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போ அந்த அப்ளிகேஷனை வர வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு டவுட் கேட்பீங்க, சார் இப்போ டிசேபிள்டு ஆப் பண்ண சொல்கிறீங்க, அதில் நான் டேட்டா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டேட்டாஸ்லாம் டெலீட் ஆகாது, அப்படியே இருக்கும். மறுபடியும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது நம்ம மறுபடியும் வர வச்சுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் வர வைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? யூடியூப்பை டச் பண்ணுங்கள். 3 அந்த சந்தேகக்குறி இருக்குது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணுங்கள். டிசேபிள் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. டிசேபிள் பண்ணமான்னு கேட்குது. ஆமாம், டிசேபிள் ஆப் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இப்போ அந்த அப்ளிகேஷன் இருக்கவே இருக்காது. அந்த டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக ரிமூவ் ஆகாது. நான் செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். மறுபடியும் வேணும்னு நினச்சிங்கன்னா சேம் அதே மாதிரி செட்டிங்ஸ்லேயே போங்க. டிசேபிள்டு ஆப்ஸில் வந்து யூடியூப் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை வந்து யூடியூப் போய்ட்டு எனேபிள் கொடுத்தீங்கன்னா யூடியூப் கரெக்டாக அதே இடத்துல பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துரும். ஃபஸ்ட்டு நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். ரெண்டாவது குரோம் போய்டுங்க. குரோம் போய்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். குரோமில் நீங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த 3 டாட் டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டில் இருக்கான்னு பார்த்துங்க. டிக்கில் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக இப்படி வரும், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை 3 டாட் டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணும்போது அது கொஞ்சம் சின்ன சின்னதாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப் சைட் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு வீடியோ நான் ப்ளே பண்ணி அது பேக்ரவுண்டில் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஒன்றும் பண்ணல. நான் வந்து அடுத்த யூடியூப் சேனல்ஸுடைய நம்ம வந்து வீடியோஸை நம்ம அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலே ஒன்று எடுத்திருக்கேன். அதுலேருந்து அந்த வீடியோ ப்ளே பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் உதாரணத்துக்கு இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன்.
ஹலோ ஹாய் வெல்கம். வெளியே வந்துடுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓகே. என்ன சார் நீங்கள் வெளியே வந்தால் பேக்ரவுண்ட் ரன் ஆகும்னு சொன்னீங்க, ரன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஹலோ ஹாய் வெல்கம். இது ஒரு ஸ்பான்சர்டு வீடியோ. நம்மளுடைய ஸ்பான்சர் யார் கேட்டிங்கன்னா பைமோட்டோ மொபைல் அப்ளிகேஷன். பைமோட்டோ மொபைல் ஆப் தான் நம்மளுடைய ஸ்பான்சர். இவங்க ஒரு க்ராசரிஸ்க்கான செல்லர். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் க்ராசரிஸை ரொம்ப கம்மி ரேட்டில் நம்மளால் வாங்க முடியும். இந்த ஆப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள அப்ளிகேஷனாக நம்மளுடைய பைமோட்டோ மொபைல் ஆப் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். இதை டச் பண்ணுங்கள். ப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க பாருங்கள். இப்போ நான் டேரெக்டாக எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு நீங்கள் வேறு ஏதாச்சும் டச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் அந்த உங்களுடைய யூடியூப் வீடியோஸில் என்ன ஆகிட்டே இருக்கும். சாங்ஸ் கேட்குறதா இருக்கும், இல்லை ஏதாச்சும் நியூஸ் கேட்குறதா இருக்கும். எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி சமயம் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் ரன் ஆகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம யூடியூப்லேயே நிறைய டெக்னாலஜி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மல்டிலே வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு நம்ம வேறு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி தெளிவான வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரிய வந்துடும். ஃபார் வாட்சிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்குற பெஸ்ட்டான கம்பெனிஸ் வந்து 4 கம்பெனி.